ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் த்ரெட்ஸில் எப்படி வந்து ஸ்லீப் இன்வால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் கடந்த ப்ரோக்ராமில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எகெயின் ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் another கிளாஸ் கால்ட் சாம்பிள் ஒன். சாம்பிள் ஒன் அப்படின்ற வேறு ஒரு கிளாஸ் ஒன்று எழுத போகிறேன். லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டூ கிளாஸஸ். ஒரு கிளாஸ் பேர் சாம்பிள் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு, மேலும் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு பேர் சாம்பிள் ஒன் வச்சுருக்கேன். சாம்பிள் ஒன் எக்ஸ்டென்ஸ் த்ரெட். அப்போ இந்த எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னு கொடுக்குறப்ப ஸோ இதோட ஓவர்ரைடன் மெத்தட் ரன் ஆஃப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா i0 to i less than or equivalent to 3. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i plus equivalent to 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி ஹாவ் another மெத்தட். இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுல ஒரு சின்ன மாடிஃபை பண்ணுறேன். சாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட் ஒன். சாம்பிள் ஒன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சாம்பிள் ஒன் obj2 ஈக்குவலன் டு சாம்பிள் நியூ சாம்பிள் ஒன் ஆஃப். இப்போ இதெல்லாம் காமன் தான். ஆப்ஜெக்ட் ஒன் டாட் செட் நேம் த்ரெட் ஒன் த்ரெட் டூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ ஆப்ஜெக்ட் ஒன் இட்ஸ் பிலாங்ஸ் டு த சாம்பிள் கிளாஸ். ஸோ இட் கோஸ் டு த சாம்பிள் கிளாஸ் அண்ட் ரன் த ஓவர்ரைடன் மெத்தட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ரைடன் மெத்தடில் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i ஈக்குவலன் டு 1. சரி, நான் வந்து 1 to 10 வைக்கிறேன். கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். 1 to 10 i ப்ளஸ் ஈக்குவலன் டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 1 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். i ப்ளஸ் ஈக்குவலன் டு 2 அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் ஒன் வந்து 1 3 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து i ஈக்குவலன் டு 0, i லெஸ் தென் 10, i ப்ளஸ் 0 2னா i ப்ளஸ் ஈக்குவலன் டு 2 அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் சின்ன மாடிஃபிகேஷன். நார்மலாக இங்கே ஸ்லீப் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் லாங் பேராமீட்டர் வந்து லாங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேராமீட்டர் எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா அது ஒரு எக்ஸப்ஷன் வரும். பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் வரும். நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி த பாசிட்டிவ் வேல்யூ. அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மல்டிபிள் த்ரெட்ஸ்க்கான அடுத்த வெர்ஷன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ த்ரெட் ஒன் இஸ் ரன்னிங். அந்த வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட் ரன் ஆகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 வருது. செகண்ட் த்ரெட் ரன் ஆகிறப்ப 0 2 4 6 8 அப்படின்னு வருது ஒரு கால். ஓகே, ஜஸ்ட் இதுவும் ஒரு மாடிஃபிகேஷன். மல்டிபிள் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் உள்ளார எக்ஸிக்யூட் ஆகிறப்ப த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். த்ரெட் ஒன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிறப்ப இங்கே வரும் இந்த கரண்ட் த்ரெட் என்ன அப்படின்னு நேம் எடுத்துட்டோம், ரன்னிங்னு பிரிண்ட் ஆகும். இங்கே த்ரெட் டாட் ஸ்லீப் ஆஃப் அப்படின்னு மெத்தடு கால் பண்ண உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா ஜேபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா விச் மேக்ஸ் த த்ரெட் டு பி இன் த வெயிட் ஸ்டேட் ஃபார் 1 செகண்ட் வெயிட் பண்ணும். அந்த 1 செகண்ட் வெயிட் பண்ணுற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த த்ரெட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட்ஸ் த ஹேப்பனிங் ஓவர் ஹியர். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் ஆஃப் மெத்தட் கொடுக்குறோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப் ஆஃப் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட் வந்து மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு ஆர்குமெண்ட் கூட கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ மேக்ஸிமம் 6 9s கொடுப்போம். இது வந்து நேனோ செகண்ட்ஸ். இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நேனோ செகண்ட்ஸ் எவ்வளோ. அப்போ 1 minute மேக்ஸிமம் வேல்யூ 6 9s கொடுக்கலாம். இது கொஞ்சம் கவனிங்க. மேக்ஸிமம் வேல்யூ 6 9s கொடுக்கலாம். அப்போ 1 செகண்ட் திஸ் மச் ஆஃப் நேனோ செகண்ட்ஸ். ஓகே, ஸோ கன்சிடரபிளி நீங்கள் 0லேருந்து 6 9s வேல்யூ வரலையும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சைஸ் வந்து லாங் அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். So the waiting time will be increased. That's all. Okay, so this is also possible. Okay, the nanosecond, the allowed nanosecond value is between 0 to 999999 அந்த அளவு கொடுக்கலாம். ஓகே, ஒரு த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா the throw keyword is used to throw the interrupted exception.
if any other thread interrupts. Thread 2 start ஆன உடனே அது இன்டரப்ட் பண்ணது இல்ல, அப்பதான் அந்த interrupted exception வரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, JVM வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றப்ப the thread dot sleep of 1000 comma இந்த செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, it pass the execution of the current thread. current thread அப்படின்றது என்னன்னா, ஒரு thread இருந்துச்சுன்னா அதுதான் current thread, அடுத்த thread வரும் அதுதான். ஓகேவா? இங்க 2 threads யூஸ் பண்ணிருக்கோம், thread 1 and thread 2. அதுக்காக தான் நேமிங் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. என்னன்னு சொல்லியிருக்கேன்? set name thread 1 and thread 2 அப்படின்னு. ஓகே, புரியுதா? ரெண்டு பாயிண்ட் முக்கியமா பாத்துக்கோங்க. ஸ்லீப் ஆஃப் மெத்தட் வந்து ஆல்வேஸ் பாஸ் த கரண்ட் த்ரெட் எக்ஸிகியூஷன். ஸ்லீப் ஆஃப் மெத்தட் ஆல்வேஸ் பாஸ் த கரண்ட் த்ரெட் எக்ஸிகியூஷன். ஸ்டார்ட், ஒரு நிமிஷம், ஆப்ஜெக்ட் 1 டாட் ஸ்டார்ட் அப்படின்னோடனே ஸ்டார்ட் பண்ணிச்சு, அப்ப கரண்ட் த்ரெட் வந்து த்ரெட் 1 தான். இந்த ஸ்லீப் ஆஃப் வந்து கரண்ட் த்ரெட் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கும். when the JVM finds a sleep off method in the code na, it checks whether the which thread is running. JVM வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் ஆஃப் பார்த்த உடனே என்ன த்ரெட் ரன்னிங்னு பார்க்கும். இப்போ த்ரெட் 1 தான் ரன்னிங், ஏன்னா நேம் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். உடனே அந்த த்ரெட்டோட எக்ஸிகியூஷனை பாஸ் பண்ணிடும். ஆஃப்டர் த பாஸ் ஆஃப் த கரண்ட் த்ரெட், த த்ரெட் ஸ்கெடியூலர் என்ன பண்ணுவான்? அசைன்ஸ் த CPU டு த அனதர் த்ரெட். அப்போ அனதர் த்ரெட் என்ன? obj2 டாட் ஸ்டார்ட் கொடுத்துருவேன். புரியுதா? அந்த த்ரெட் ஸ்கெடியூலர் தான் என்ன பண்ணுவான்? allocate the CPU time to the another thread. திருப்பியும் அந்த இப்போ என்ன பண்ணும்? JVM பார்க்கும், ஸ்லீப் ஆஃப் வந்தோடனே பார்க்கும், த்ரெட் 2 இஸ் பிளாக் பண்ணும். அப்புறமேட்டு என்ன பண்ணும்? the JVM, the thread scheduler will allocate the time for thread 1. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு. இதனால இந்த ஆல்டர்னேட்டிவா த்ரெட் ஸ்கெடியூலர் என்ன பண்றான்னா, ஒரு த்ரெட் அந்த JVM பார்த்த உடனே, ஸ்லீப் பார்த்த உடனே என்ன பண்றான்? ஸ்லீப் பண்ண வச்ச உடனே என்ன பண்றான்? த்ரெட் ஸ்கெடியூலர் அடுத்த த்ரெட்டுக்கு டைம் கொடுக்குறான்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப் டைமுக்கு முன்னால அவேக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? அடுத்த த்ரெட் அவேக்கன், அந்த டைம் கொடுத்துருக்கேன், டியூரேஷன் கொடுத்துருக்கேன். அது இல்லாம 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், 1 செகண்ட் வித் 69 நானோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். Within the duration, there is no way that another thread can revoke its action. வரதுக்கான வாய்ப்பே இல்லை, அது வரையும் ஸ்லீப் பண்ணும். புரியுதா? So there is no guarantee that the thread wakes up exactly after the time specified in the sleep method. Totally depends upon the thread scheduler. Hope you understand clearly thread sleep in multiple threads.